வெல்கம் டு பிரின்சஸ் ஃபேஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்விசிபிள் ஹூக் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். 2 இன்ச் மார்க் பண்ணி நம்ம அதை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 பீஸ் கிடச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த 1.5 இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நம்ம இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஃபேப்ரிக் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுட்டு ஒரு டாப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அந்த ஐ யூஸ் பண்ணி எங்கே நம்மளுக்கு மார்க் வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே நம்ம ஊக்கு வைக்கணுமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 2 இன்ச்சு கட் பண்ணியிருப்போல் அதை லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மார்க்லேருந்து மார்க் தெரியணும், ஆனால் லைட்டாக தள்ளி வரணும். அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு அந்த மார்க்கிட்ட மட்டும் நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு மற்ற இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு இடையில நம்ம ஒரு த்ரெட்டு வரும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஊக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அதை எடுத்து விட்டுக்கோங்க ஊக்கு. அப்போ தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத எடுத்து விட்டுட்டு அந்த கேப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் இது பண்ணிவிட்டு
இப்படி ஃபோல்ட் பண்ணினது அதை திரும்பி எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இப்போ எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபுல் ஃபோல்டு ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். நம்ம வந்து செகண்ட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து ஃபினிஷிங் வந்துருச்சு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.